ஆந்திராவை சேர்ந்த 33 வயதான ஒரு பெண். இவங்க 20 வயதான ஒரு வாலிபரோட சேர்ந்து பைக்ல வெளியில கிளம்புறாங்க. இப்படி 2 பேரும் சமீப காலத்துல அடிக்கடி பைக்ல வெளியில போவாங்க. ஏன்னா இந்த பெண் பண்ணிட்டு இருந்த தொழிலும் அப்படிப்பட்டது. இந்த தொழிலுக்கு உள்ள இந்த 2 பேருக்கும் ரகசியமான உறவும் இருந்தது. இந்த 2 பேரும் அன்னைக்கு கிளம்பும் போது அந்த பெண்ணுக்கு தெரியாது இந்த நாள் தான், இப்படி நம்ம போறதுதான் கடைசி அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கு கண்டிப்பா அன்னைக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்க ரொம்ப சந்தோஷமா தான் கிளம்பி போனாங்க. இப்படி போகக்கூடிய இடம் கூட அவங்களுக்கு தெரியாது. நேரடியா காட்டுக்கு தான் அந்த பைக்கு போக போகுதுன்னும், தங்களுடைய வருகைக்காக இன்னும் 2 பேர் அந்த காட்டுல மறைஞ்சிருக்காங்க, அங்க விபரீதத்தோட உச்சத்தை நம்ம சந்திக்க போறோம் அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கு அன்னைக்கு தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் அந்த பெண் போகும் பொழுது அங்க மிகப்பெரிய கொடூரம் அரங்கேறியது. சரி, இந்த பெண் யாரு, இவங்களுக்கு நடந்த அந்த குற்றம் என்ன, ரொம்ப கொடூரமான ஒரு கிரைம் கேஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த கிரைம் சேனல்ல பேச போறோம். சரி, நம்மளே இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாங்க. சரி, நேரடியாக அந்த கிரைம் சம்பவத்துல போயிடலாம். ஆந்திராவை சேர்ந்த சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல முடிப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குங்க. இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண் தான் சந்திரம்மா. இவங்களுக்கு 33 வயசு ஆகுது. இவங்களுக்கு ஏறக்குறைய 7 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் ஆகுது. இவங்க கணவருக்கும் இவருக்கும் ஆரம்ப காலகட்டத்துல ரொம்ப நல்லாவே மகிழ்ச்சியா அவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 2 குழந்தைகள் அடுத்தடுத்து 1.5 வருஷ கேப்ல பிறக்கிறாங்க. கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி கணவனுக்கும் மனைவிக்கும் பயங்கரமான கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அடிக்கடி சண்டை நடந்துகிட்டே இருக்கு. அப்படிங்கிறதுனால 2 பேரும் மியூச்சுவலா இதுக்கப்புறம் நம்ம வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு பேசி பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறம் சந்திரம்மா என்ன பண்றாங்கன்னா, அவங்க கணவன் வீட்டுல இருந்து அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு, அதாவது இந்த முடிப்பள்ளி கிராமத்துக்கே வந்து செட்டில் ஆயிடுறாங்க. ரொம்ப புவரான ஒரு குடும்பம் தான். அதனால இந்த சந்திரம்மா என்ன பண்றாங்கன்னா, இப்போ நம்ம தனி ஆள் கிடையாது, நம்மளை நம்பி 2 குழந்தைகள் இருக்கு, இந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு எதிர்காலம் 2மே நம்மளதான் சார்ந்து இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்க, இதுக்கப்புறமும் வயசானா நம்ம அப்பா அம்மாவை மட்டும் சார்ந்து இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏதாவது சம்பாதிக்கிறதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க அவங்க எடுத்த முடிவு தான் டெய்லரிங் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் பக்கத்துல இருந்த சிட்டில போயிட்டு டெய்லரிங் வேலையை கத்துக்கிறாங்க. ஒரு மிஷினை வீட்டுல வாங்கி போட்டு சில்லறையா தைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல வந்து சொற்ப வருமானம் 50, 100 இந்த மாதிரியான கிராமங்கள்ல வேற என்ன பெருசா கொடுக்க வைப்பாங்க, அந்த மாதிரி வேலைகளை செஞ்சுட்டாங்க. இந்த பணம் பத்தாது, ஏன்னா குழந்தைங்க படிக்கணும், சாப்பிடணும், எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிறதுனால வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. அடுத்த கட்டமா அவங்க எடுத்த ஒரு தொழில் தான் சீட்டு பிடிக்கிறது. இப்படி சீட்டு பிடிக்கிற வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அதுல நிறையவே பணம் வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் அதிக அளவு இவங்க வந்து வட்டிக்கு கடன் கொடுக்குற வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. சோ இந்த மாதிரி இவங்க வட்டிக்கு விடுறதுல இந்த சந்திரம்மா ஆரம்பத்துல இந்த வட்டி விடுற தொழில் சீட்டு பிடிக்கிறத செய்ய ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து இந்த தொழில் தெரியாதனால நிறைய நபர்கள்ட்ட பணம் கொடுத்து வாங்குறது எப்படிங்கிறது தெரியாம நிறைய ஏமாந்து போயிருக்காங்க. இந்த அனுபவ பாடங்கள்னால அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த தொழில பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களாம். இவங்க பணம் கொடுத்தா கரெக்டான நேரத்துல வட்டி அந்த அசல் வந்துடணும், கரெக்டா வந்து சீட்டு பணம்லாம் கட்டலை அப்படின்னா வீடு ஏறி பயங்கரமா போய் சண்டை போடுவாங்களா. அந்த மாதிரி ரொம்ப கராரா இருக்கக்கூடிய ஒரு பேர்வழி. இவங்களுக்கு 33 வயது. 3 வருஷமா இவங்க கணவனை பிரிச்சு இந்த வேலையில செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப பண வரவு நல்லா வந்துட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போதுதான் இந்த ஊரை சேர்ந்த இன்னொரு இளைஞன், இந்த இளைஞன் பேரு சுப்பிரமணியம். இவனுக்கு 20 வயசு. இவன் படிப்பு பாதியிலே கைவிட்டவன் நினைக்கிறேன். சோ வந்து இவன் என்ன பண்றான்னா, ஒரு முறை ட்ரெஸ் தைக்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு வர்றான். இந்த சந்திரம்மா கிட்ட அந்த ட்ரெஸ் கொடுத்து வாங்குறது மூலமா பழக்கம் ஏற்படுது. இவனுக்கும் அவங்களுக்கும் ஏறக்குறைய 13 வயசு வித்தியாசம் இல்லையா. இவன் வந்து அக்கான்னு சொல்லிட்டு பழகுறான். 2 பேருக்கும் ஒரு நட்பு ஆரம்பத்துல ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் 2 பேருமே பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கணவனை பிரிந்து இருக்கக்கூடிய இந்த சந்திரம்மாவுக்கு ஒரு ஆண் துணை அரவணைப்பு தேவைப்படுறதுனால இவனும் 20 வயது ஒரு வாலிபன், 2 பேருக்குள்ளேயும் மெல்ல மெல்லமா அந்த நட்பு வந்து ஒரு கள்ளக்காதலா மாறுது. இது ஊர் உலகத்தோட பார்வையிலன்னா இவன் அக்கான்னு கூப்பிடுறான். அது மட்டும் இல்லாம இந்த சந்திரம்மா சீட்டு பிடிக்கிற வேலை செஞ்சுட்டு இருக்கனால அந்த தொழிலையும் இவன் இன்வால்வ் ஆகுறான். வெளியில போயிட்டு இந்த அக்காவுடைய சார்பா போயிட்டு பணம் வசூல் பண்ணிட்டு வர்றது, இந்த அக்காவை எங்கேயாவது வெளியில அழைச்சிட்டு போறதுன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த வேலையில செய்யறதுனால ஒரு பணத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு முதலாளி தொழிலாளி அப்படிங்கிற அடிப்படையில இந்த ஊர்ல யாருமே சந்தேக பார்வையா இந்த 2 பேருமே பார்க்கவே இல்லை. இப்படி பார்க்காததான் இந்த 2 பேருக்கும் ரொம்ப அட்வான்டேஜ் ஆகி இவங்க 2 பேருமே என்ன பண்ணாங்கன்னா, பைக்ல வெளியில சுத்துறதும், பக்கத்துல சிட்டிகளை போயிட்டு படம் பார்க்கறது, ஹோட்டல் போறதும், லாட்ஜ்ல தங்குறதுமா இந்த 2 பேருமே உடைய இந்த ரகசிய உறவை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. 1 வருடமாவே இந்த உறவு இருக்கிறதா சொல்லப்படுது. இப்படி இருக்கும்போதுதான் இந்த சுப்பிரமணியம் என்ன பண்றான்னா, இந்த சந்திரம்மா கிட்ட நிறைய பணம் இருக்கு இல்லையா, இப்போ
இவங்களுடைய கள்ள உறவுங்கிறது ரொம்ப அடுத்த கடத்துக்கு போயிட்டே இருக்குது. அதனால ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனால உரிமை நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சந்திரம்மா கிட்ட ஒரு 50,000 பணம் கேட்கிறான். எனக்கு பிசினஸ்க்கு வேணும், கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவருடைய நினைப்பு என்னன்னா, கடனா கேட்கிற மாதிரி கேட்கலாம், பணம் கொடுக்கும்போது நம்ம கொடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம ஆளுதானே அப்படிங்கிறது அவனுடைய நினைப்பு. 50,000 கொடுக்குறாங்க. ஆனா கொடுக்கும் பொழுதே ஸ்ட்ரிக்டா எனக்கு வட்டியோட பணம் வேணும்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறாங்க. அந்த 50,000 கழிச்சு அடுத்த மாசம் கழிச்சு இன்னொரு ஒரு 50,000 பண்றான். இவங்க மறுபடியும் அதை எழுதி வச்சுட்டு கொடுக்குறாங்க. இதே மாதிரி இன்னும் 2 முறை வாங்கி ஏறக்குறைய 2 லட்சம் பணம் வந்துருது. இவன் அந்த 2 லட்சத்தையும் பிசினஸ் எல்லாம் பண்ணாம ரொம்ப லாவிஷா செலவு பண்ணிடுறான். இவருடைய எண்ணம் என்னன்னா, நம்முடைய கள்ளக்காதலி தானே, இவங்க பணம் நமக்கு வர வேண்டிய பணம் தான், நம்ம பணம் தான் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். ஆனா சந்திரம்மாவுக்கு என்னன்னா அது வேற, அந்த உறவுங்கிறது வேற. ஆனா பண விஷயத்துல ரொம்ப கராரா இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்படிங்கிறதுனால சுப்பிரமணியத்திட்ட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. 2 லட்சம் பணம் வேணும், அது மட்டும் இல்லாம அதுக்கு கட்ட வேண்டிய வட்டியோட பணத்தை இன்னும் ஒரே மாசத்துல தரணும்னு சொல்லிட்டு எப்போ 2 பேரும் நெருக்கமா இருக்கிற அந்த நேரத்துல கூட பயங்கரமா சண்டை போடுவாங்களாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஒரு நாள் இந்த சுப்பிரமணியத்தோட வீட்டுக்கு போயிட்டு இவங்க பயங்கரமா கத்தி சண்டை போட்டு வந்திருக்காங்க. 2 லட்சம் பணம் வாங்குறது அந்த வட்டியோட வரல அப்படின்னா இன்னும் அசிங்கப்படுத்திடும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டதும் சுப்பிரமணியம் வீட்டுக்கே அப்பதான் தெரிய வருது, தான் பையன் வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கான் இந்த பொண்ணு கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வீட்லயும் சுப்பிரமணியத்தை கண்டிச்சிருக்காங்க. நீ வாங்கின பணம்லாம் என்னாச்சு, ஏன் இப்படி பண்ற, முதல்ல அந்த பொண்ணு கூட நீ ஏன் ஊர் சுத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமா அவங்க வீட்லயும் கண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சுப்பிரமணியத்துக்கு இந்த பொண்ணுக்கு நம்ம பணம் கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா மிகப்பெரிய அளவுல அவமானத்தை சந்திக்க நேரிடும் சொல்லிட்டு இவன் என்ன பண்ணலாம்னு ரொம்ப மன உளைச்சலோட யோசிச்சுட்டு இருந்தவன் தான். அவங்க 2 நண்பர்கள் இருக்காங்க. அந்த 3 பேருமே சேர்ந்து ஒரு நாள் மது அருந்திட்டு சரி இந்த பிரச்சனையை எப்படி சார்ட் அவுட் பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு அந்த மது அருந்திய போதை நிலையில ரொம்ப குரூரமான ஒரு திட்டம் உருவாயிருக்குது. அந்த திட்டத்தின் அடிப்படையில தான் 4 மார்ச் 2026 அன்னைக்கு காலையில இவங்க என்ன பண்ணிருக்கான், இந்த சுப்பிரமணியம் சந்திரமாவுடைய வீட்டுக்கு போயிருக்கான். ஒரு 10 மணி இருக்கும். அந்த 10 மணிக்கு போயிட்டு இவங்க வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல போயிட்டு பயங்கர கத்தி சண்டை போட்டதுனால சில நாட்களா 2 பேரும் பேச்சுவார்த்தை இல்லாம இருந்துட்டாங்க. இப்ப சுப்பிரமணியம் வீட்டுக்கு வந்ததுனால சந்திரம்மா வந்து இந்த பையனை பார்த்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் வட்டி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, நீங்க கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட சிட்டி வரைக்கும் கொஞ்சம் வந்தீங்கன்னா அந்த பணத்தை எடுத்து கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லாம உங்களால ஆக வேண்டிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு நகை எடுக்க வேண்டியிருக்கு, அந்த நகையை நீங்க தான் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும், ஏன்னா நீங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அதனால நீங்க வந்து எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லதும் இப்ப சந்திரம்மா வந்து தனக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் பல்கா வரப்போகுது அப்படின்னால, அது மட்டும் இல்லாம எனக்குரிய 1 வருஷமா 2 பேருக்குள்ளேயும் அந்த மாதிரியான உறவு இருந்ததுனால இந்த பேச்சை தட்டி கழிக்க முடியாம என்ன பண்றாங்கன்னா அவங்களும் கிளம்பி இந்த பையன் கூட பைக்ல ஏறி உட்கார்றாங்க. இப்போ பைக் வந்து அந்த ஊரை விட்டு புறப்படுது. இந்த 2 பேரும் அடிக்கடி இப்படி பைக்ல போகிறதுனால அந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தல. அப்படி கிளம்புன அந்த பைக் வந்து நேரடியா சிட்டிக்கு போகாம அந்த ஊரை ஒட்டி இருக்கிற காட்டு பகுதிக்கு போகுது. சந்திரம்மாவுக்கு ஒண்ணுமே புரியாம அவங்க கேட்டிருக்காங்க, என்னாச்சு, ஏன் காட்டு பகுதிக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு. இவன் எந்த பதிலும் சொல்லாம இந்த காட்டு பகுதியில போயிட்டு சுத்தமா ஆள் அறவுமே இல்லாத ஒரு பகுதியில போயிட்டு வண்டியை நிப்பாட்டிருக்கான். சந்திரமாவுக்கு உண்மையிலே தன்னை வந்து ஏதோ பண்றதுக்காக தான் கூட்டி வந்திருக்காங்கிறது தெரியல, எதுக்காக நிப்பாட்டான் அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியாம நிற்கும் போது சடார்னு அந்த மரங்களுக்கு இடையில ஒளிஞ்சிருந்த 2 ஆண்கள் வெளியில வந்த போதுதான் சந்திரமாவுக்கு பயம் வந்து தொத்தி இருக்குது. இந்த 3 ஆண்களை சேர்ந்து இந்த சந்திரமாவை காட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிருக்காங்க. காட்டுக்குள்ள இழுத்துட்டு போனதுமே சுப்பிரமணியம் வந்து சந்திரமாவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஒரு கட்டத்துல அவங்க என்னன்னா எதிர்த்து போராட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனாலும் ஒரு பெண்ணு 3 ஆண்கள் இந்த 3 பேருடைய தாக்குதலையும் அடி உதையும் தாங்க முடியாம ஒரு இடத்துல மயங்கி கீழே விழுவுறாங்க. அப்படி அவங்க மேல ஏறி உட்காந்து சுப்பிரமணியம் அவங்க கழுத்தை நெரிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பாடிய முள்புதர்ல தூக்கி போட்டு அங்கிருந்து வேகமா 3 பேருமே அப்படியே களைஞ்சி இந்த சுப்பிரமணியம் மட்டும் பைக்ல வீட்டுக்கு வந்தவன் சந்திரமாவுடைய அப்பா அம்மா கிட்ட போய் என்ன சொல்றான்னா, நாங்க 2 பேரும் பைக்ல சிட்டிக்கு போயிட்டு இருந்தோம், அப்படி போகும்பொழுது கார்ல வந்து ஒரு கும்பலுங்களை வழி மறிச்சது. அந்த கார்ல இருந்து இறங்கினவங்க என்ன பண்ணாங்கன்னா சந்திரமாவை கழுத்துல கத்திய வச்சு மிரட்டி அவங்க கார்ல கடத்திக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவலை வந்து சொல்றான். இப்படி சொன்னதும் அவங்க அப்பா அம்மா பயங்கரமா பயந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா நேரடியா போயிட்டு சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்ட போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சந்திரமாவுடைய கால் ஹிஸ்டரியில இருக்கிற எல்லா நம்பர்ஸ் எடுத்து கடைசியில யாரெல்லாம் கால் பண்ணிருக்காங்க, இந்த சந்திரமாவுக்கு எதிரிகள் யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு முழுவதும் அவங்கள செக் பண்ணவங்க இந்த பையன் சொன்ன இடத்துல கார்ல வந்தவங்க இப்படி கடத்தினாங்களா அப்படிங்கிறது சிசிடிவி ஃபுட்டேஜ்ல செக் பண்ணும்பொழுது அந்த சொன்ன இடத்துல அப்படி எந்த நிகழ்வும் நடக்கல அப்படிங்கிறது ரெக்கார்ட் ஆயிருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த பையன் ஏதோ தப்பா சொல்றான், பொய் சொல்றான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சுப்பிரமணியத்தை தனியா கூட்டு போயிட்டு
அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ல கொடுத்து விசாரிக்கும் பொழுதுதான் ஒவ்வொரு உண்மையா சொல்ல வரலாம். இந்த மாதிரி பணம் கொடுத்த தகவல், அதுக்காக நெருக்கடி கொடுத்தது, அதுக்காக கொலை பண்றதுக்காக கூட்டிட்டு போய் கொலை பண்ணது, அதற்கு தனக்கு 2 நண்பர்களை உதவி பண்ற வரைக்கும் அவன் டோட்டலா சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இந்த 2 நண்பர்கள் மற்றும் சுப்பிரமணியத்தையும் கைது பண்றாங்க. இப்போ இந்த 3 பேருமே ஜெயில இருக்காங்க. இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு நண்பர்களே. இந்த சம்பவத்தை படிச்ச உடனே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, முதலாவது இந்த சம்பவத்துக்கும் அந்த 2 நண்பர்களுக்கும் சுத்தமா சம்பந்தமே கிடையாது. தப்பு பண்ணது இந்த சுப்பிரமணியம் பண்ண கள்ள உறவு, கடன் வாங்கிட்டு கொடுக்காம இருந்தது, இப்படி எல்லா தப்பு மேல தப்பு பண்ணிட்டு தன்னுடைய 2 அப்பாவி நண்பர்களை பலிகடை ஆக்கிட்டான். இப்படி உங்க நண்பர்கள் உதவி கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்யற உதவியில முட்டாத்தனமா எதை வேணாலும் செய்யலாம் நட்புக்காக அப்படின்னு சொல்லி நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையை இழக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு இந்த சம்பவத்திலேருந்து நான் எடுத்துக்கிட்ட ஒரு லைஃப் லெசன். அது மட்டும் இல்லாம என்னைக்குமே முறையற்ற காமம் அப்படிங்கிறது ஒரு காட்டு தீ போல. அது கண்டிப்பா மிகப்பெரிய அவமானத்தை, இந்த மாதிரியான மிகப்பெரிய சேதத்தை உண்டாக்கிடும். இந்த பெண் சந்திரம்மா முறையா அவங்க கணவர்கிட்ட விவாகரத்தை வாங்கிட்டு அவங்க இன்னொரு ஆண் துணையை முறைப்படி திருமணம் பண்ணி அவங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அவங்களுக்கும் கண்டிப்பா சில உடல் தேவைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. அதை முறையா அவங்க ஒரு வாழ்க்கை துணை மூலமா பெற்றிருந்தாங்கன்னா இப்படி இந்த பெண் அநியாயமா அவங்க உயிரை இழந்திருக்க வேண்டிய சூழல் வந்திருக்காது அப்படின்னு எனக்கு தெரியுது. சரி, நம்மளே இந்த சம்பவம் பற்றி உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இந்த 3 ஆண்களுக்கும் என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாங்க. நான் உங்கள் RS ராஜா. நன்றி, வணக்கம்.